Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2019ல வெளியான கமலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல அஜு வர்கீஸும் ருகானி சர்மாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சஃபர் அப்படின்றது. இப்ப சஃபர் கறி வாங்குறதுக்காக தான் ஒரு கடைக்கு வந்திருக்காரு. இப்ப நியூஸை பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ச்சியா போலீஸ் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கறியை கொண்டு வந்து அந்த நபர் தந்துடுறாரு. இவரும் கிளம்பலான்னு காரை எடுக்க பாக்குறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு மொட்டை ராஜேந்திரன் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு காரை கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா, இது ராய்னு ஒரு பிசினஸ் மேனோட காரா இருக்கும். இது ராயோட காரு தானேன்னு கேக்குறாரு. இங்க இருக்க ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கார் வித்து கொடுக்கறது, இடம் வித்து கொடுக்கற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ராய் சரி என்கிட்ட காரை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, இவ்வளவு காஸ்ட்லியான காரியை உன்னை நம்பி தந்திருக்காரா, அப்ப நீ வேலைக்காரனா தான் இருப்ப போல அப்படின்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரன் சொல்றாரு. இதுதான் என்னோட காடு அப்படின்ற மாதிரி அவரோட காடை தராரு. சரி கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்ப பாக்குறாரு. மொட்டை ராஜேந்திரன் இருக்காருல்ல, இந்த காரு புரோக்கரேஜ் மட்டும் தான் பண்றியா இல்ல பொண்ணுங்க சப்ளை பண்ற வேலையும் பார்த்துட்டு இருக்கியா, ஏன்னா எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதனால டென்ஷனான ஹீரோ இருக்காருல்ல, நான் அந்த வேலை எல்லாம் பாக்குறது இல்ல, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கார்ல வந்துட்டு இருக்கும் போது பிரியான்ற இவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. அந்த பிரியா கிட்ட இன்னைக்கு 2 சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஒன்னு 6 மாசமா அந்த இடத்த விற்க ட்ரை பண்றேன்ல, அது சீக்கிரமா விற்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பொண்ணை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ரவின்ற ஒரு நபரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்க இருக்க லேடிஸ் கிட்ட எல்லாம் நல்லா பழகி இருக்காரு போல. அவங்களுக்கு சமையல் பண்றதுக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி லேடிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் ரவி வராரு. என்ன இடம் வேலை முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பக்காவா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஆபீசரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஆபீசர் கிட்ட இடத்தோட வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது ட்ரைபல் பீப்புளோட இடமாச்சே, இது எப்படி நீங்க வாங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆபீசர் கேக்குறாரு. நான் எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன், நீங்க உங்க சைடுல சைனை போட்டா மட்டும் போதும், அதுக்கான காசை தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இதனால இந்த ஆபீசரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரைபல் பீப்புளை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. போட்டு மூலியமா தான் அந்த கரைக்கு போக முடியும் போல. இப்ப டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு வயசானவர் தான் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு நாள் 2 நாளா இந்த விஷயத்த பண்ணல, 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பேசி உங்களோட மனசை மாத்திருக்காரு. உங்களுக்கு காசு கிடைக்கும், அது மூலியமா சிட்டி சைடு போங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இங்க இருக்க எல்லாருமே ஏற்கனவே காசு வாங்கியிருப்பாங்க. இப்ப மீதி காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம், எங்கேயாவது போய் லைஃபை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதான் சரியான முடிவு, இன்னைக்கு வேலை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுறாரு. பேசினவர் திரும்பி இவங்க 2 பேரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரவியும் அவரோட தம்பியும் சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ஒரு ரெசார்ட் வச்சிருக்காங்க, அந்த இடத்துலயும் ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, போலீஸோட போய் வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க வேலை முடிக்கணும்னா நீ வரமாட்டியான்னு கேக்குறாங்க. எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீயும் வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்றாங்க. ஆனா ஹீரோ அதை சரியா காது கொடுத்து கேட்காம நியூஸை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்ன நியூஸை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நான் நியூஸ் எல்லாம் பார்க்கல, நியூஸ் வாசிக்கிற பொண்ணை தான் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ பேரு பிரியா, என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு டைம் நாங்க 2 பேருமே லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா 2 பேருமே வேற வேற மதம்ன்றதுனால பிரேக்கப் ஆயிருக்கும். இப்ப அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பேக்ல இருந்து சின்னதா ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாரு. இந்த ட்ரெஸ் யாருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை மீட் பண்ண போறேன், அந்த பொண்ணுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இது பொண்ணை மீட் பண்ண போறியா, எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. ஆன்லைன் மூலியமா தான் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சேன், அந்த பொண்ணோட பேரு கமலா அப்படின்றது. பேசி ஓரளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம், இன்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொன்னா நானும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கதான் கமலான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த கமலான்ற பொண்ணை பாக்குறதுக்காக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பின்னாடி வந்து இவர் மேல கையை வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நிறைய நாட சுத்தி பார்த்திருப்பாங்க, என்ன ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்காக இவங்க தோல் மேல கைய போடுறதுக்கு போறாரு. அவங்க கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. சரி எங்க போலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பிட போலான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரவியும் அவரோட தம்பியும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஆபீசர் கிட்ட பேசினாங்கல்ல, அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸையும் கூப்பிட்டுக்கிறாங்க. போலீஸும் நான் ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு போன் கேட்டனே, அதை ஏற்பாடு பண்ணிருன்னு சொல்றாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் சார், நீங்க போய் வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரி இவரும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஈரின் கூட ஹோட்டல்ல இருக்கும் போது தான் இவர் போன்ல பேசியிருப்பாரு. ஈரினும் அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு ஹீரோ பக்கத்துல வராரு. ஹெட்போன்ஸ் இல்லாம எப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கண்ணாடியிலேயே ஹெட்போன் ஜாயிண்டா இருக்கு, அது மூலியமா தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு.
புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த கண்ணாடியை வாங்கி பாக்குறாங்க. ஹீரோக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது ஹீரோக்கு தெரியல. அதனால கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. அவங்களும் ஜாலியா தான் பேசுறாங்க. காரை நான் டிரைவ் பண்றேன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சீக்கிரம் வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காரை நல்லா தான் ஓட்டுறாங்க. இந்த வழியா போன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒரு வழியா போய் காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்க எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இந்த பகுதி நல்லா இருக்கு, கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே அந்த காட்டு பகுதியில நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன போட்டோ எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரோட போன் எடுத்து அவங்கள போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நிறைய விதமா போஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவரும் போட்டோ எடுத்துடுறாரு. ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்க என்ன ஆச்சுன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ரவிக்கு கால் பண்ண பாக்குறாரு. சுத்தமா டவர் இல்லாததுனால கால் போகவே மாட்டேங்குது. இப்ப பாப்பச்சன் ஒருத்தரை காட்டுறாங்க. ரவி ரெசார்ட் வச்சிருக்க மாதிரியே இவரும் ரெசார்ட் எல்லாம் வச்சிருப்பாரு. ரவி அந்த இடத்த வாங்குறதுல இவருக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவங்க இடம் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க அந்த இடத்த வாங்க முடியாது, நான் ஏதாவது பண்ணி இந்த விஷயத்தை நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பாப்பச்சனும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஹீரோக்கு சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் வேற திடீர்னு காணாம போயிடுறாங்க. இவ அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நெட் எல்லாம் கிடைக்குது. நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆபீசர் போலீஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க சைனை போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்திலேயே பாதி பேருக்கு இதுல விருப்பம் இருக்காது. சில இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் கோவப்படுறாரு. கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அங்க இருக்க பெரியவர் இருக்காருல்ல, இது எங்க இடம், எங்க இடத்துக்கு வந்து எங்களை மிரட்டிட்டு நீங்க போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு மிரட்டுறாரு. இவங்க எல்லாருமே பயந்து அங்க இருந்து அமைதியா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி ரவியும் ரவியோட தம்பியும் துரத்தி விட்டுருக்காங்கன்ற மாதிரி பாப்பச்சன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. பாப்பச்சன் தான் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேசி உள்ளடி வேலை பார்த்திருக்காரா என்னன்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே கார் கிட்ட வந்துடுறாங்க. நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போற மாதிரி தான் பிளானு, ஆனா உங்களை மீட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ இருக்காருல, பக்கத்துல தான் எனக்கு வேண்டிய ரெசார்ட் இருக்கு, அங்க போலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் கொஞ்சம் தயங்குறாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது ரவியோட ரெசார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. இது யாரோட ரெசார்ட்னு கேக்குறாங்க. அதான் சொன்னல, ஃப்ரெண்டோட ரெசார்ட்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டோட பேரை இவர் சொல்லவே மாட்டாரு. இப்ப ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம்குள்ள பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை இவங்க பாத்துடுறாங்க. இது என்ன ட்ரெஸ்ன்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு தானே வாங்கி வச்சாரு, ஆனா இவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. ஹீரோ இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றதுக்காக போறாரு. அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தேடி பாக்குறாங்க. மொட்டை ராஜேந்திரன் கொடுத்த கார்டு தான் இவங்களுக்கு கிடைக்குது. இப்ப ஹீரோவோ இவங்களுக்கு சாப்பிடறதுக்காக ரெடி பண்ணிடுறாரு. அதை கொண்டு வந்து தராரு. நீங்க சொன்ன ஃப்ரெண்டு இவர் தானா அப்படின்ற மாதிரி மொட்டை ராஜேந்திரனோட போட்டோவை காட்டுறாங்க. சேச்சே, இவர்லாம் என்னோட ஃப்ரெண்டு கிடையாதுங்க, இன்னைக்கு காலையில் தான் இந்த நபரை பார்த்தேன்ற மாதிரி கார்டை கிழிச்சு போட்டுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் வேற 2 பேரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரவியும் அவரோட தம்பியும் சேர்ந்த மாதிரி திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார் வர சவுண்ட் ஹீரோக்கு கேக்குது இல்ல, இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. போன காரியம் என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுலன்னு கேக்குறாரு. எங்க முடிஞ்சது, அவனுங்க திடீர்னு மாத்தி பேசிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசம் கஷ்டப்பட்டு பேசி அவங்க மனசை மாத்தி வச்சிருந்தேன், எப்படி அதுக்குள்ள மாத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அந்த பாப்பச்சனோட வேலையா இருக்கும்னு தோணுது, வா ஒரு 8 அந்த பாப்பச்சனை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி ரூம்க்கு வராரு. அப்படி ரூம் வரும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே உட்காந்து இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏங்க திடீர்னு அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் என்னோட அப்பா போன்ல பேசினாரு, எனக்காக ஒரு பையனை பார்த்திருக்காராம், அவன் துபாயை சேர்ந்தவன், அவனை பார்க்கறதுக்கு என்ன வர சொல்றாருன்னு சொல்றாங்க. இப்ப என்னங்க உங்களை கூட்டு போய் விடணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. அப்ப நம்மளதான் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அங்க போலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கவா, ஏன்னா இப்ப போனா பிரச்சனை ஆயிடும், நான் நாளைக்கு காலையில போய் சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு தானே தாராளமா தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. என் வேலையை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த வேலை விஷயமா ஒரு நபரை பார்க்க போனோம், நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி பாப்பச்சனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தானே உள்ளடி வேலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க கூட எனக்கு தொழில் போட்டி இருக்கதான் செய்து, அந்த இடத்த நீங்க வாங்குறதுலயே எனக்கு விருப்பம் கிடையாது, இருந்தாலுமே சரி இந்த விஷயத்த நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் உண்மையை தான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் தானே இப்ப ரூம்ல இருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்து பாக்குறாங்க. அதே மாதிரி போன்ல ஏதோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல.
இப்போ ஒரு நக்சல் குரூப் நமக்கு காட்டுறாங்க. இந்த ட்ரைபல்ஸ்க்கு அவங்க தான் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த கிராமத்து மக்கள் சில டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அந்த சைன் எல்லாம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி இங்க லீடர் மாதிரி இருக்கவர் கேக்குறாரு. அவங்க காசெல்லாம் தந்தாங்க, நாங்க பாதி காசு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. காசெல்லாம் நீங்க திரும்பி தர தேவையில்ல, அதே மாதிரி இடத்தையும் தர தேவையில்ல, நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சைடுல ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, நமாஸ்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. ஈரினை பாக்குறதுக்காக ரூம்க்கு வராரு. அங்க தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தண்ணி எடுத்து குடிக்க போறாரு. ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் வித்தியாசமான கலர்ல இருக்கு. என்னங்க வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாரு. இது கங்கை நதி, நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போற இடத்துல எல்லாம் எதையாவது கலெக்ட் பண்ணுவீங்க போலியே அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப நார்மல் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஒரு இடத்துக்கு கிளம்பணும், கூட வரீங்களான்னு கேக்குறாரு. வரன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த கிராமத்துக்கிட்ட தான் போறாரு போல. இப்ப காரை ஒரு இடத்துல நிறுத்திடுறாரு. அந்த இடத்துக்கு நான் வரல, இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க கிராமத்து மக்களோட மனசை மாத்துறதுக்காக தான் வராது. ஆனா அந்த நக்சல் குரூப் இங்கதான் இருக்காங்க. நீ தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறதா, முதல்ல இங்க இருந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோவை அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த சைடு வேகமா கிளம்பி வந்துடுறாரு. ஆனா வந்து பார்க்கும்போது ஹீரோயின் காணாம போயிடுறாங்க. இவன் எங்க திடீர்னு காணாம போயிடுறா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பகுதியில தான் அவங்க இருக்காங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு காணாம போய்கிட்டே இருக்கீங்க, வாங்கன்ற மாதிரி உங்களை காரி கிட்ட கூட்டு வராரு. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க இருக்காங்கல்ல, லவ்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் பிசிக்கல் அட்ராக்ஷன், அதுதான் என் மேல உங்களுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது சைக்கலாஜிக்கலா புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மூணாவது ஸ்டேஜ் ஒன்னு இருக்குன்னு சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, நெருங்கி வந்து சடனா கிஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா இவங்க சட்டுன்னு அவரோட கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. மேற்கொண்டு எதுவுமே பேசாம கார்ல வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப கோவமா பேசுறாங்க. ரூமை நோக்கி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் ஒரு ரேபிஸ்ட் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, நானும் நார்மல் மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இவங்க கோவமா பேசிட்டு ரூம்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு ரவி கிட்ட இருந்து கால் வருது. இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ரூம்குள்ள வந்த ஹீரோயினும் வேகமா இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க மனசு மாறிடுது, அதே இடத்துல நின்றுறாங்க. இப்ப ரவி கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, இது வேலைக்காவது, அவனுங்க கண்டிப்பா இடத்த தரமாட்டாங்க, நம்ம வேற எப்படியாவது பாத்துக்கலாம், நீங்க இந்த இடத்த விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட போடுறதுக்கு வேற ட்ரெஸ் இல்ல, அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், ஓகே தானேன்னு கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, சொல்ல போனா உங்களுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்காக எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா பேசுறாங்க. கோவமா பேசினவங்க எப்படி சடனா இப்படி மாறினாங்கன்னு தெரியல. சரக்கு அடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, என் போன் மூலியமாவே ட்ரக்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. எது போன் மூலியமா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இவரும் போனுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆப் மூலியமா நம்ம ஒரு கேஸை லீக் பண்ணலாம், அந்த கேஸ் மூலியமா நமக்கு ட்ரக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, எங்க ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆன் பண்ணோன்னு புகை வருது. அந்த புகையை இவர் லைட்டா சுவாசிக்கிறாரு. சுவாசிச்சோன்னா மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்க திட்டமிட்டு தான் ஹீரோவை மயக்கமாக்கியிருக்காங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. இவங்க இவ்வளவு நேரம் லென்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க போல. இப்ப லென்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இவங்க எங்கேயோ கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. காலையில் தான் ஹீரோ கண்முழிக்கிறாரு. நைட்டு எப்படி மயங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கமலாவை பார்க்கலாம் ரூம் போறாரு. பார்த்தா கமலா காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்கன்னு சுத்தமா இவருக்கு தெரியல. இப்ப ரவியும் தம்பியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏன்னா இவங்க அந்த பொண்ணு வந்ததையே பார்த்திருக்க மாட்டாங்க. இருங்க அவளோட போட்டோவை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேலரியை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா அவங்கள எடுத்த போட்டோ எல்லாம் காணாம போயிருக்கு. அவ தான் போகும்போது டெலீட் பண்ணிட்டு போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. 6 மாசம் பேசி இவர் ஓகே பண்ணிருப்பாரு. ஆனா திடீர்னு அது கேன்சல் ஆயிருக்கும். அதே சமயம் டவர் இல்லாத இடத்துக்கு இவரை கூட்டு போயிருப்பாங்க. திட்டமிட்டு அவ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு திட்டமிட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கானா, இது ஏன் பாப்பச்சனோட பிளானா இருக்க கூடாது, பாப்பச்சன் கூட அனுப்பி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீ போய் பாப்பச்சன் கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பாப்பச்சன் கிட்ட அந்த பொண்ணை பத்தி எல்லாம் கேக்குறாரு. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படிப்பா தெரியுது, நான் அந்த மாதிரி விஷயம் பண்றவெல்லாம் கிடையாது, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரவிக்கு போன் கால் வருது. பாப்பச்சன் பண்ணலன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியா, சரின்ற மாதிரி ரவி கேட்டுக்கிறாரு. இப்ப ரவி தம்பி இருக்காருல, நம்ம அந்த பொண்ணை பார்க்கல, ஹீரோ மட்டும் தான் பார்த்திருக்கான், அந்த பொண்ணு ஏன் ஹீரோவோட கற்பனையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பொண்ணு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துல காரை நிறுத்தி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் நார்மலா இப்ப ஹோட்டலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ரவியும் பிரதரும் சேர்ந்த மாதிரி ஹீரோயினுக்கு பக்கத்துல ஓடி வந்துடுறாங்க. நீ தான் ஹீரோ சொன்ன பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சடனா இவங்க பேக புடுங்க பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப போன் எடுத்து அவங்க பண்றதை ரெக்கார்ட் பண்றாங்க. ஓஹோ, நாங்க பண்றதை ரெக்கார்ட் பண்றியா, என்னன்னா பண்ணிக்கோ, எங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க.
மேற்கொண்டு தப்பா நடந்துக்கிற மாதிரி டச் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள சடனா அடிச்சிடுறாங்க. என்ன இவ சண்டைலாம் போடுறா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. நீ சொன்ன பொண்ணு இங்கதான் இருக்கா, உடனே கிளம்பி வான்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு. போனை வாங்கிடலான்ற தைரியத்துல தான் இவங்க யாரவிடமா பேசியிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு கிட்ட ரெக்கார்டிங் இருக்குல்ல, அது எப்படியாவது வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லு, அந்த வீடியோ மட்டும் delete பண்ணிடுன்னு கேக்குறாங்க. எனக்கு காசெல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே அந்த ட்ரைபல் பீப்புள் கிட்ட இருந்து சைன் வாங்குனீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் வேணும், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை ஹீரோயின் இருக்காங்கல்ல, லைட்டர் யூஸ் பண்ணி எரிச்சிட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் நிறுத்த பாக்குறாரு. அவ எரிக்கிட்டோம் விடுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஹீரோயின் இந்த இடத்துல எரிச்சே முடிச்சிடுறாங்க. வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் போதுமான்னு கேக்குறாங்க. ஏமா தாயே, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. ஆனா ஹீரோ இவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காரு. பலார்னு ஒரு அறை விடுறாரு. அவங்க அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அமைதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்கும் போதுதான் கார் வர சவுண்ட் கேக்குது. எங்க 2 பேரோட ஒய்ஃபுங்க தான் வராங்க. நீ இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், நீ வீட்டுக்குள்ள உடனே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபுங்க 2 பேரும் அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எந்த பொண்ணுன்னு தெரியாத மாதிரி இந்த இடத்துல இவங்க 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, டிரைவர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. வேலைக்காரி இங்க ஒரு வயசு பொண்ணு இருக்கிறத பாத்திருக்கா, வீட்டுல பத்த வச்சிட்டா, அதனால தான் ஒய்ஃபுங்க கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு முஸ்லீம் பொண்ணு கெட்டப்ல வெளியே வராங்க. கொஞ்சம் நொண்டி நொண்டி வராங்க. நீ யாரு என்னன்ற மாதிரி ஒய்ஃப் இவங்க கிட்டயும் விசாரிக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் பேரு சுஃபி அப்படின்றது, நான் நேத்து நைட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன், உங்க 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹேண்டிகேப் பொண்ணுக்கு ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுங்களும் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம நீ இந்த இடத்துக்கு வரலான்ற மாதிரி ஒய்ஃபுங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சந்தேகப்பட்டதுக்காக சாரி எல்லாம் கேக்குறாங்க. ஹீரோ இருக்கார்ல, இவங்க கூடயே வீட்டுக்கு வந்துடுறது. வேலைக்காரி கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறது. நீ என்ன பார்த்த சொல்லுன்னு கேக்குறது. வேலைக்காரி அவங்க பார்த்த விஷயத்த சொல்றாங்க. வேலைக்காரி காலையில தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல முகத்தெல்லாம் கழுவி இருப்பாங்க. நீ என்னம்மா இந்த ஊருக்கே புதுசு மாதிரி தெரியுற அப்படின்ற மாதிரி வேலைக்காரி பேசியிருப்பாங்க. நான் நடுவுல இந்த இடத்துக்கு வருவேன், கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இவங்க போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அது மூலியமா கிடைக்கிற காசை பத்தி சொல்றாங்க. ஆனா வேலைக்காரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எங்க போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களும் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஹோட்டல்ல அந்த 2 ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் தானே இருக்காங்க, இவ விலை மது போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ரவியும் அவரோட தம்பியும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ சுஃபின்ற பேரை தானே சொன்னா, அதே மாதிரி டீச்சரா வேலை பார்க்கறதா சொன்னா, சுஃபின்ற ஒரு டீச்சர் இறந்து போயிருக்காங்க, நியூஸ பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. போட்டோ இருந்தா கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா போட்டோ இல்ல, அவளும் இவளும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்ல, நம்ம தேவையில்லாம யோசிக்கிறோம்னு சொல்றாரு. இல்ல, இன்ஸ்பெக்டரை பாக்குறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. சரி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பழக்கம் தானே, இந்த நியூஸ்ல வந்திருக்க பொண்ணை நாங்க பார்க்கணும், போட்டோ வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போயிருக்காரு, அதனால ஸ்டேஷனே பரபரப்பா இருக்கு, இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ப்ளீஸ் சார், எங்களுக்கு அவசரமா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. முதல்ல ரவியோட தம்பி தான் வாங்கி பாக்குறாரு. பார்த்தவரு ஷாக் ஆகுறாரு. என்ன ஷாக் ஆகுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா போனை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அதுல ஹீரோயின் போட்டோ இல்ல, வேற ஒரு பொண்ணோட போட்டோ தான் இருக்கு. இதை பார்த்து எதுக்காகடா ஷாக் ஆன அப்படின்ற மாதிரி ரவியோட தம்பியை பார்த்து இவர் முறைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் நியூஸ் பேப்பரை பார்த்து பொய் சொல்லியிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப ஹீரோவும் இங்க இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அப்பதான் வெளியே ஒட்டி இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. கமலான்ற பேர் போட்டு தான் அந்த போட்டோ இருக்கு. கமலான்ற மாதிரி அவங்க பேர் சொன்னாங்கல்ல, அதனால இவர் அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த போட்டோவை இவங்க பார்த்துட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டாரு. கமலாவோ உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்க 3 பேருமே சொல்றாங்க. கமலா யாருன்ற மாதிரி இவர்கிட்டயே கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ட்ரைபல் இடத்தை காலி பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவ தான் இவ. அந்த ட்ரைபல் மக்களுக்காக பல போராட்டங்கள்லாம் பண்ணிருக்கா, திடீர்னு காணாம போயிட்டா, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு போலீஸ் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் எந்த பகுதியில இறந்து போனாருன்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் என்ன பகுதி அப்படின்றத சொல்லிடுறாரு. அந்த பகுதி இவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஹீரோயின் எதுக்காக கொலை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, கொலை நடந்த டைம் என் கூட ரூம்ல இருந்தேன்னு சொல்றதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நைட்டு இவரை மயங்க வச்சாங்கல்ல, மயங்க வச்சு இவங்க போய் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. முதல்ல கமலாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நமக்கு விஷயம் புரியும், போய் அந்த கிராமத்து மக்களை பார்க்கலாம்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் டிராவல் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஊர் தலைவர் கிட்ட வந்து பேசுறாரு. கமலாவை பத்தி தான் கேக்குறாரு. அந்த கமலா எங்கள்ல ஒருத்தி தான், போராட்டம் பண்ணனால போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவளை சாவடிச்சிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க.
இப்ப அந்த போலீஸுங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. எங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் கமலா பேரை யூஸ் பண்ணி சாவடிக்கிறதா நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் கமலாவோட ஆவிதான் இதை பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, இது வரைக்கும் இறந்தவங்களோட நியூஸ பத்தி எல்லாம் பாக்குறாங்க. இது வரைக்கும் 4 பேர் மொத்தமா இறந்து போயிருக்காங்க. ஏதோ ஒரு பெண்ணு தான் கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சிலர் பார்த்திருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே கமலா ஆவின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. ஒரு விதமான ஆசிட் அடிக்கப்பட்டு தான் எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இவர் பார்த்திருப்பாரு. அது ஏன் ஆசிடா இருக்க கூடாது, அவர் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா இவர் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு மீடியால பிரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கால் பண்ணி இத பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது நமக்கு இப்பதான் தெரிய வருது. ஈரின் யாரு என்னன்னு இன்னும் நமக்கு முழுசா தெரிய வரல. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட நேரடியா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரியாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாங்க. காட்டு வளங்கள் எல்லாம் அழிக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கமலா போராட்டம் பண்ணிட்டு இருந்தா. அகஸ்தின்ற ஒரு மீடியா துறையை சேர்ந்தவர் தான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. திடீர்னு கமலா காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, அந்த அகஸ்திய பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அந்த அகஸ்திக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க, 2 பேருமே தத்தெடுக்கப்பட்டவங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ஈரினும் தங்கச்சியும் தத்தெடுக்கப்பட்டவங்க, அகஸ்தியோட பொண்ணுங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அகஸ்தி எப்படி இறந்து போனாருன்ற நியூஸ பாக்குறாங்க. ஒரு பிளாஷ்பேக்கை இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. இவர் தான் அகஸ்தியா இருப்பாரு. கமலாக்கு பயங்கரமா ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா கமலா திடீர்னு காணாம போயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவர் சைட்ல இவர் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட பொண்ணுங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு நாள் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இவரும் ஒரு கடைக்கிட்ட வண்டியை நிறுத்தி வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போகும்போது தான் 4 போலீஸ் ஆபீசர் இவரை சுத்தி வளைக்கிறாங்க. என்ன சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பொண்ணுங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி வளைச்ச போலீஸ் இருக்காங்கல்ல, எதுக்காக காணாம போன கமலாவை பத்தி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கமலா காணாம போல, கண்டிப்பா யாரோ கொண்டிருக்காங்க, கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரை பார்த்து சொல்றாரு. பார்த்து சார், கண்டுபிடிக்க போறேன், நீங்களும் காணாம போயிட போறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஏன்னா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான் தொல்லையா இருக்குன்ற மாதிரி அவளை சாவடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இவருக்கு நல்லாவே தெரியுது. இந்த போலீஸுங்க மிரட்டுறதுக்கு அகஸ்தி சுத்தமா பயப்பட மாட்டாரு. ஆனா பொண்ணுங்க இதெல்லாம் கவனிச்சாங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. போலீஸ் சில நாட்கள்ல இவரை வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் தத்தெடுத்து தானே இவங்க 2 பேரையும் வளர்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு கேஸ போட்டு தான் இவரை லாக் பண்ணிடுறாங்க. பொண்ணுங்களும் இவரை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட இங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காருல, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சில நாட்கள்லயே அப்பா ஸ்டேஷன்லயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வருது. அப்பா இறக்கல, இவங்க தான் சாவடிச்சிருக்காங்கன்னு பொண்ணுக்கு தெரிய வருது. இதனால இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பிரியா சொல்றதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா இதெல்லாம் அந்த மூத்த பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. போட்டோவை அனுப்பி வைன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்ததுன்னா அவ போட்டோ தான் வரணும்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரியா கிட்ட இருந்து போட்டோ வந்துருது. இவரும் போட்டோவை போய் பாக்குறாரு. இவரு நினைச்ச மாதிரியே ஈரினோட போட்டோ தான் வந்திருக்கு. ஹீரோ அந்த இடத்தை வித்து தரதுக்காக இவங்க கிட்ட நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பார்ல, இந்த காசு இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க கூடாதுன்ற மாதிரி இவங்க கிட்டயே தந்துடுறாரு. அதே சமயம் அந்த கிராமத்தை சேர்ந்தவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போக தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஏற்கனவே தந்த காசுன்ற மாதிரி அந்த பெரியவர் கேட்கிறாரு. அதை திரும்பி தர தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, கடைசியா இறந்து போன போலீஸ ஒரு பையன் பார்த்திருக்கான், அவன் கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன பார்த்தன்னு கேட்கிறாரு. அவனும் பார்த்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ் ஜீப்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. சட்டுன்னு ஒரு பொண்ணு எதிர வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து அவர் பயந்துருவாரு. திடீர்னு ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவர் ரிப்பேர் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. இதுதான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவன் சொல்லிட்டு இருக்கான். அது பேய் மாதிரி இருந்ததுன்னு சொல்றான். இப்ப நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஜீப் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் சட்டுன்னு ஜீப்புக்கு முன்னாடி வந்து நின்றுப்பாங்க. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவங்கள பிடிக்கணும்னு வண்டியை விட்டு இறங்குறாரு. அவங்க வேகமா பின்பக்கமா ஓடிடுறாங்க. அப்படி ஓடும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப முன்னாடி வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் எதிர வராங்க. நீ அந்த அகஸ்தியோட பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா, என்னோட அப்பாக்காக பழி வாங்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ஆசிட அவரோட மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறாங்க. இப்படிதான் பண்ணாங்கன்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த போலீஸுங்களால பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல ஈரினும் ஒருத்தங்களா இருப்பாங்க. ஈரினுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஒருத்தன் அட்டாக் பண்ணதை பார்த்துதான் சொன்னான் பாத்தீங்களா, இதுல இருக்க யார் அட்டாக் பண்ணா காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் அங்க இருக்க ஈரின் போட்டோவை காட்டுறதுக்காக தான் வரான். ஈரினும் இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி காட்டுற மாதிரி வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க கமலா போட்டோவை காட்டுறான்.
கண்டிப்பா இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எதனால இப்படி சொல்றான்றத நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த பொண்ணை தான் பாத்தியான்ற மாதிரி கமலா போட்டோவை காட்டுறாரு. அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நல்லா பாரு, இவளதான் இருப்பான்ற மாதிரி சொல்றாரு. ஆமா ஆமா, இவங்கள தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவனே நம்ப ஆரம்பிச்சிருப்பான். கமலான்னு நம்ப வச்சு ஹீரோ அனுப்பி விட்டுருப்பாரு. அதனால தான் இங்க வந்து அவன் கமலாவை காட்டியிருக்கான். இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீங்க கிளம்பலாம் மேடம்னு ஈரினை போக சொல்லிட்டாரு. ஈரினும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கு முன்னாடி 3 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த 3 பேரையும் ஈரின் இதே மெத்தட்ல தான் கொலை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஈரினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. ஈரின் நம்மள லவ் பண்ணல, இதுக்காக தான் வந்திருக்கான்னு ஹீரோக்கு புரியுது. ஈரினோட ஒரு போட்டோ மட்டும் போன்ல இருக்குல்ல, அந்த போட்டோவையும் டெலீட் பண்ணிடுறாரு. ஈரின் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு கடையில எதையோ வாங்குறதுக்காக வராங்க. அப்ப மொட்டை ராஜேந்திரன் ஈரினை பாத்துறாரு. மேரி நீ தானமா, அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் வாய்ஸை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவர்கிட்ட ஒரு கெட்டப்ல அறிமுகமா இருப்பாங்க போல, வேகமா அந்த கெட்டப்க்கு மாறிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நைட் எதுக்காகமா பாதியிலேயே கிளம்பிட்ட, நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா, பக்கத்துல தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஈரனும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ கிட்ட இவங்க பழகினாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவர்கிட்டயும் பழகி இருக்காங்க. அதாவது அவங்க கொலை பண்ணும் போது ஒரு இடத்துல இருந்த மாதிரி சாட்சி காட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருப்பாங்க. பக்காவா பிளான் போட்டு 4 பேரையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.